أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم குர்ஆனிக் அரபிக் 101 என்ற இந்த பதிவில் இன் என்ற வார்த்தைக்கான உதாரணம் பார்க்க உள்ளோம். இன் என்றால் ஆல், இஃப், ஆங்கிலத்தில் இஃப் என்ற அர்த்தம். ஆல், இதுக்கு ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு சரியான உதாரணம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், ஷா அ நாடினான், இன்ஷா அ நாடினால், ஆல் நாடினால், அல்லாஹ் அல்லாஹ் நாடினால், இன்ஷா அல்லாஹ். இன் ஷா அ அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் நாடினால், ஆல். இன் என்றால் ஆல், நாடினால். நாடுகிறான் என்றால் நாடினால் என வரும். வருகிறான் என்றால் வந்தால். சென்றான் என்றால் சென்றால். அந்த மாதிரி அர்த்தத்தில் ஆல் ஆல் என்ற அர்த்தத்தில் வரும். இன் ஆல். முதல் உதாரணம் 2வது அத்தியாயம் 31வது வசனம். ஃபஹால அன்பி ஊனி பி அஸ்மாஇ ஹாஉலாஇ இன் குன்தும் சாதிகீன். ஃபஹால அவன் கூறினான், அன்பி ஊனி எனக்கு அறிவியுங்கள், பி அஸ்மாஇ பெயர்களை, அஸ்மா பெயர்களை, இஸ்ம பெயர், அஸ்மா பெயர்கள், பன்மை வார்த்தை. பி அஸ்மா பெயர்களை, இஸ்ம பெயர், அஸ்மா பெயர்கள், பி அஸ்மா பெயர்களை, ஹா உலாஇ இவை இவைகள் இவற்றின், ஹாதா ஹாஜிஹி அஹா உலாயி ஹாதா இவை, ஹாஜிஹி இவை பெண்பால், ஹா உலாயி இவைகள் அல்லது இவற்றின். இன் குன்தும் சாதிகீன் கான எகோனு கான இருந்தான், குன்தும் நீங்கள் இருக்கிறீர்கள், இன் குன்தும் நீங்கள் இருந்தால், குன்தும் நீங்கள் இருக்கிறீர்கள், இன் குன்தும் நீங்கள் இருந்தால், சாதிகீன் உண்மையாளர்களாக, சாதிக் உண்மையாளன், சாதிகூன் சாதிகீன் உண்மையாளர்கள், இன் குன்தும் சாதிகீன் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் அல்லது நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின். ஃபகால அன்பி ஊனி பி அஸ்மாஇ ஹா உலாஇ இன் குன்தும் சாதிகீன் நீங்கள் உங்கள் கூட்டில் உண்மையாளர்களாக இருப்பின் இவற்றின் பெயர்களை எனக்கு அறிவியுங்கள் என்று கூறினான். இறைவன் மனிதனை படைக்கும் பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் பொழுது, இறைவனுக்கும் மலக்குகளுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல்களை இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து 36வது அத்தியாயம் 48வது வசனம். வ யகூலூன மதா ஹாதல் வஅத் இன் குன்தும் சாதிகீன். வ மேலும், யகூலூன அவர்கள் கூறுகிறார்கள், ஹால அவன் கூறினான், யகூலு அவன் கூறுவான் அல்லது கூறுகிறான், யகூலு அவன் கூறுகிறான், யகூலூன அவர்கள் கூறுகிறார்கள், பன்மை வார்த்தை. ஓ யகூலூன மேலும் அவர்கள் கூறுகிறார்கள், மதா எப்பொழுது, ஹாதல் வஅத் ஹாதா இது, வஅத் வாக்குறுதி, வாதா உருதுவிலும் சொல்லுவோம், வாதா கொடுத்துட்டாங்க, வாதா என்றால் வாக்குறுதி, ஹாதல் வஅத் இந்த வாக்குறுதி, அதாவது மறுமை பற்றிய வாக்குறுதி, மறுமையை குறிப்பதற்கு இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வாக்குறுதி. இன் குன்தும் சாதிகீன் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். ஒயஹூலூன மதா இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள், ஹாதல் வஅத் இன் குன்தும் சாதிகீன் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் மறுமை பற்றி அந்த வாக்குறுதி எப்பொழுது வந்து சேரும் என்று கூறு என்று. அடுத்து 43வது அத்தியாயம் 9வது வசனம். வல இன் சஅல்தஹும் மன் ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த் லயகூலுன்ன ஹலகஹுன்ன அல் அஸீஸுல் அலீம். வ மேலும், ல இன் சஅல்தஹும் சஅல எஸ் அலு சஅல கேட்டான், எஸ் அலு கேட்பான், சஅல எஸ் அலு சஅல கேட்டான், சஅல்தஹும் அவர்களிடம் கேட்டால், இன்னும் அதற்கு முன்னாடி ல வல இன் வந்துள்ளதால் கேட்டால், இன் சஅல்தஹும் நீர் அவர்களிடம் கேட்டால், மன் ஹலக யார் படைத்தான், ஹலக ஹலக அவன் படைத்தான், யஹ்லுகு அவன் படைப்பான், ஹாலிக் படைப்பாளன், மன் ஹலக யார் படைத்தான். ஒல இன் சஅல்தஹும் மன் ஹலக நீர் அவர்களிடம் இதனை யார் படைத்தார் என்று கேட்டால், எதனை, அஸ்ஸமாவாத்தி வல் அர்ல் வானங்களையும் பூமியையும், சமா வானம், சமாவாத் வானங்கள் மற்றும் பூமி, வானங்களையும் பூமியையும் யார் படைத்தார் என்று நீர் கேட்டால். ஒல இன் சஅல்தஹும் மன் ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்ல் நபியே நீர் அவர்களிடம் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டால், ல யகூலூன்
லயஹூலுன்ன, ஹலஹுன்ன, ஹலஹ அவன் படைத்தான், ஹலஹும், ஹும் என்றால் பன்மை வார்த்தை. இங்கே ஹுன்ன என்று வந்துள்ளது. ஹுன்ன என்பது பெண்பாலை குறிக்கும். வானம் மற்றும் பூமி இரண்டும் பெண்பால் என்பதால் ஹுன்ன என்று வந்துள்ளது. வானம் மற்றும் பூமி ஆண்பாலாக இருந்திருக்கும் பட்சத்தில் ஹும் என்று வந்திருக்கும். அவை பெண்பால் என்பதால் ஹுன்ன, லயஹூலுன்ன ஹுன்ன, நிச்சயமாக அவர்கள் கூறுவார்கள் அவற்றை படைத்தான். அசீசுல் அலீம், அசீஸ் யாவரையும் மிகைத்தவன், அசீஸ் யாவரையும் மிகைத்தவன், அலீம் நன்கறிந்தவன். லயஹூலுன்ன ஹுன்னல் அசீசுல் அலீம், யாவரையும் மிகைத்தவனும் எல்லாவற்றையும் அறிந்தவனுமாகிய அவனே, அதாவது அல்லாவே அவற்றை படைத்தான் என்று நிச்சயமாக அவர்கள் கூறுவார்கள். அடுத்து 56வது அத்தியாயம் 88வது மற்றும் 89வது வசனங்கள். فَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُقَرَّبِينَ فَرَوْحٌ وَرَيْحَانٌ وَجَنَّةُ نَعِيمٍ. فَأَمَّا இன் கான, ஃபஅம்மா ஆக, இன் கான இருந்தால், மினல் முகர்ரபீன் நெருக்கமானவர்களில், இறந்தவர்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் என்றும் இருப்பாராயின் அல்லது இருந்தால், ஃபரௌஹும் வ ரைஹான் இறையருளும் உணவும், வ ஜன்னத்து நஈம் இன்னும் பாக்கியமுள்ள சுவர்க்கமும், ஜன்னத் சுவர்க்கம், நஈம் பாக்கியமுள்ள, ஜன்னத்து நஈம் இன்னும் பாக்கியமுள்ள சுவர்க்கம். வ அம்மா இன் கான மினல் முகர்ரபீன் இறந்தவர் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் என்றும் இருப்பாராயின், ஃபரௌஹும் வ ரைஹானும் வ ஜன்னத்து நஈம் அவருக்கு சுகமும் நல்லுணவும் இன்னும் பாக்கியமுள்ள சுவர்க்கமும் உண்டு. அடுத்து 87வது அத்தியாயம் 9வது வசனம். ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி திக்ரா, ஃப எனவே ஆகவே, தக்கிர் உபதேசம் செய்வீராக, ஜக்கர எதுக்குரு, ஜக்கர உபதேசம் செய்தான், எதுக்குரு உபதேசம் செய்வான். உபதேசம் என்ற அர்த்தம் வந்துள்ளது. பெரும்பாலும் நாம் ஜக்கர என்றால் நினைவு கூறுதல், ஜிகிர் செய்தல் போன்ற அர்த்தங்களிலும் பயன்படுத்துவோம். அந்த வார்த்தை தான் ஜக்கர எதுக்குரு, ஜக்கர நினைவு கூறுதான் அல்லது உபதேசம் செய்தான், ஜிக்ர் செய்தான். ஃபதக்கிர் எனவே நீர் உபதேசம் செய்வீராக, கட்டளை வார்த்தை. இன் நஃபஅத்தி திக்ரா, ஜிக்ரா நல்லுபதேசம், ஜிக்ரா நல்லுபதேசம். முதலில் வந்தது கட்டளை வார்த்தை, அதேவே நல்லுபதேசம் கடைசியில் வந்தது நல்லுபதேசம் என வந்து பெறப்பட்டுள்ளது. இன் நஃபஅத்தி பயனளிக்குமாயின், இன் நஃபஅத்தி பயனளிக்குமாயின், இன் நஃபஅத்தி பயனளிக்குமாயின், ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி திக்ரா ஆகவே நல்லுபதேசம் பயனளிக்குமாயின் நீர் உபதேசம் செய்வீராக. இந்த இன் என்ற வார்த்தை திருக்குர்ஆனில் 628 முறை வரப்பட்டுள்ளது. மீண்டும் வரப்படும் வார்த்தை சுமார் 628 முறை வரப்பட்டுள்ளது.